என்ன நீ ரொம்ப நேரம் அண்ணனை காணா? அண்ணனை பார்க்கட்ட இவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்கேன். எங்க போயிருக்காங்க அண்ணே? ஆமா, உங்க அண்ணன் எங்க போனாலும் என்கிட்ட சொல்லிட்டா போறாரு. இந்த வீட்டுல நான் எதுக்கு இருக்கேனே தெரியல. அட போங்க நீ, எப்ப பார்த்தாலும் எங்க அண்ணன் குறை சொல்லிட்டே இருப்பீங்க. எங்க அண்ணன் சின்ன வயசுல இருக்கும்போது அம்புட்டு பொண்ணுங்க எங்க அண்ணன் சுத்தி சுத்தி வரும். அதெல்லாம் ஒரு காலம். இப்ப மட்டும் என்ன நினைக்கிறீங்க? தொப்பையும் தொந்தி இருந்தா கூட எங்க அண்ணனை கட்டிக்கிறதுக்கு கூட்டம் நிக்குது. சும்மா எங்க அண்ணன் இப்படி வெளியில போனானா அவர் ஏதாச்சும் வேலை விஷயமா வெளியில போவாரு. சும்மா எங்க அண்ணன் குறை சொல்லிக்கிட்டு வந்துட்டாரு. படையப்பர் வந்துட்டாரு. படையப்பரா? யாரு? எங்க அண்ணனை தான் சொல்றேன். எங்க அண்ணன் படையப்பர் தானே. எங்க அண்ணனை படையப்பா படையப்பா தான் எல்லாம் சொல்லுவாங்க. அண்ணே வாங்கண்ணே. தங்கச்சி நல்லா இருக்கியாம்மா? நல்லா இருக்கேண்ணே. என்னம்மா நீ மட்டும் வந்திருக்க, மாப்பிள்ள வரலையா? உங்ககிட்ட ஒரு உதவி கேட்டு வந்திருக்கேன். நீ இல்லைன்னு சொல்ல மாட்டேன்னு தெரியும். என் வீட்டுக்காரர் என்ன சொல்லிட்டு வந்தேன் தெரியுமா? எங்க அண்ணன் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஹீரோயின் போடுற ட்ரெஸ் எல்லாம் எனக்கு போட்டு பார்த்தா அழகு பார்க்கும்ட்டு. அதெல்லாம் அந்த காலம்னே. இல்லைண்ணே, பையனை வெளிநாட்டுக்கு அனுப்பலான் இருக்கேன். ஒரு கை மாத்த 1 லட்சம் கொடுனே. வெளிநாடு போயிட்டு வந்தோன்னே அவன் திருப்பி கொடுத்துருவேன். இவ்வளோ நேரம் என் கூட தானே பேசிக்கிட்டு இருந்தா. இதை பற்றி ஒரு வார்த்தை சொன்னாலா? அவங்க அண்ணன் வந்தோன்னு சொல்கிறத பாரு. அவர்கிட்ட எங்கடி தேவி, பீரோலேருந்து 1 லட்சம் எடுத்து கொடு.